இல்ல, எனக்கு தூய்மை பணியாளர்களா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இன்னும் தூய்மை பணியாளர்களாக இருந்தால் என்னுடைய வீடியோவை பார்த்துவிட்டு அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். தூய்மை பணியாளர்களை கொள்ளையடிக்கிறாங்க, அவர்களுக்கு சேர வேண்டிய தொகை சேரவில்லை என்றுதான் நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் உள்ளபடியே மகிழ்ந்திருப்பார்கள். இன்று வந்தவர்கள் காசு கொடுத்து அனுப்பப்பட்ட ஒரு கூலிப்படை. துப்புரவு தொழிலாளர்கள் என்ற பெயரில் துப்புரவு தொழிலாளர்கள் என்னைக்கு கலர் பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவ்வளவு கரெக்டா வீட்டை கண்டுபிடிச்சு வராங்க. நான் இங்க குடியிருக்கிறேன் என்பது எப்படி எந்த துப்புரவு தொழிலாளிக்கு தெரியும்? அதனால இது கூலிப்படை. இதன் பின்னணியில் செல்வ பிறந்தகையும் அருண் ஐபிஎஸ் அவர்களும் இருக்கிறார்கள். நான் என்னுடைய தாயார் தான் வீட்டில் இருந்தாங்க. அதனால தாயார் புகார் அளித்திருக்காங்க. அந்த புகாரில் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு 50 பேர் 20 பேர் வீட்டிற்குள் நுழைந்து கடுமையாக தாக்கி அவதூறாக பேசி உங்கள் மகன் எங்களை தவறா பேசிட்டான்னு சொல்லி கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க. வீட்டுக்குள்ள மலம் கலந்த கழிவுகளை சமையலறை, படுக்கை, மெத்தை, டைனிங் டேபிள் எல்லாவற்றிலும் கொட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அண்ட் அவங்க பேசிக் கொண்டதை வைத்து வாணி ஸ்ரீ விஜயகுமார் என்ற வழக்கறிஞரின் தூண்டுதலில் தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எனக்கு தெரிய வந்தது என்று இந்த புகார்ல தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறை இத சட்ட வல்லுநர்களின் கருத்து கேட்ட பிறகு நாங்கள் வழக்கு பதிவு செய்வதா வேண்டாமா என்பதை முடிவு செய்வோம் என்று தெரிவித்தேன். வாங்கிட்டு ஒரு ரெசிப்ட் கொடுத்தாங்க. சிஎஸ்ஆர் இல்ல, வெறும் ரெசிப்ட். நாங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கின பிறகு நாங்க நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணோம்னு சொல்லிட்டோம். நான் தமிழ்நாட்டில் குடியிருக்கிறேன். எனக்கு பொறுப்பான காவல்துறை தமிழக காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறை, அதுவும் குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை நடவடிக்கை எடுக்காது என்று தெரிந்தாலும் நான் தெலுங்கானா காவல்துறையிடம் புகார் அளிக்க முடியாது. இங்கே நான் ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன்றதுனால கீழ்பாக்கில் கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தில் தான் அணுக வேண்டும். வேறு என்ன வழி?